அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு ஒரு தாந்திரீக குறியீடு முறை. இந்த குறியீடு முறை எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, பணம் தடையில்லாமல் வரும். பண வரவை வழிவகுத்து கொடுக்கும். பணம் இது எப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இல்லை ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறவங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குறியீடு அருமையாக வேலை செய்யும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இது என்னுடைய அனுபவம். நான் அனுபவ பதிவு மட்டும்தான் கொடுக்குறேன். ஒவ்வொரு குறியீடும் அருமையாக வேலை செய்யும். இது ஒரு சைக்கோ சிம்பாலஜிக் குறியீடு. இந்த குறியீடை பயன்படுத்துகிறப்ப நிச்சயம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். பண வரவுல சரி, பொருளாதார நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுக்கும். இந்த குறியீடு பயன்படுத்துறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். ஒரு பச்சை நிற கேண்டில், க்ரீன் கலரில் இருக்கணும். அந்த கேண்டில்ங்கிறது மெழுகுவர்த்தி. ஒரு க்ரீன் கலர் மெழுகுவர்த்தி, அப்புறம் சுத்தமான தேன், ஹனி, நல்ல தேனாக வாங்கிக்கோங்க. பட்டைப்பொடி கொஞ்சம், அப்புறம் கிராம்பு பொடி. பட்டை பொடியும், பட்டைங்கிறது பிரியாணி போடுற பட்டை, அந்த இதை பொடி நாட்டு மருந்து கடையில் வைப்பாங்க. பட்டை பொடின்னு கேட்டு வாங்குங்க, இல்லை நீங்கள் வீட்டில் வாங்கி அரைச்சிக்கிட்டாலும் சரி. கிராம்பை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் கொஞ்சம் மூளை, பச்சை கற்பூரம் கொஞ்சமாக, பச்சை கற்பூரம், இவ்வளோ தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. சரிங்களா? ஒரு ஊசிங்கிறது இந்த குறியீடு வரைகிறதுக்கு. இந்த ஊசி மெழுகுவர்த்தியில் குறியீடு வரைகிறதுக்கு. அப்புறம் ஒரு ரெட் கலர் சார்ட்டில் க்ரீன் கலர் பென்னோ அல்லது மார்க்கர், ஸ்கெட்சு ஏதாச்சும், இவ்வளோ தான். இதை மட்டும் தான் நீ சேகரிக்க போகிறீங்க. இந்த பொருளை பெரிய பொருள் செலவும் கிடையாது, ரொம்ப எளிமையான செலவு தான். எல்லோரும் நம்ம பண்ணுற அளவுக்குள்ள செலவு தான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? இந்த குறியீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மேலே காட்டுறேன் பாருங்கள். இந்த குறியீடு மாதிரி தான் இருக்கணும். இல்லை இந்த குறியீடு உங்களால் பார்த்து வரைய முடியலன்னா, என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் கீழே கேளுங்க. இந்த குறியீடை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ காப்பி அனுப்புகிறேன். இந்த குறியீடை பார்த்து நீங்கள் சார்ட்லேயும் வரைஞ்சிக்கோங்க, கேண்டில்லையும் வரைங்க. வரைஞ்சிட்டு வடக்கு திசை நோக்கி உட்காருங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை ஒரு லேமினேட் பண்ணி முன்னாடி வச்சுருங்க. சார்ட்டுக்கு முன்னாடி இந்த கேண்டிலில் இந்த குறியீடை வரையணும். ஒரு ஊசியை வச்சு இந்த குறியீடை எப்படி இருக்கோ அப்படி குறியீடை வரைஞ்சிருங்க. சரிங்க? வரைய முடியாதவங்க விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தேவை அந்த சார்ட்டு தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஹனியை மேலிருந்து கீழேயும், கீழேருந்து மேலே, இப்படி ஃபுல்லாக மெழுகுவர்த்தியில் ஹனியை ஃபுல்லாக தடவிடுங்க. தடவிட்டு இந்த பட்டை பொடியை மேலே தூவிடுங்க. ஃபுல்லாக கிராம்பு பொடியை தூவிடுங்க. சரிங்களா? ஏலக்காய் பொடி அதையும் தூவிடுங்க. இந்த பச்சை கற்பூரம் எல்லாத்தையுமே பொடி பண்ணி தான் வச்சுருப்பீங்க. எல்லாத்தையும் மேலே நல்லா அந்த தேனில் ஃபுல்லாக ஊட்டுற அளவுக்கு நல்லா தடவிடுங்க. இல்லை ஒரு பேப்பரில் விரித்து அப்படி உருட்டி எடுத்துருங்க. உருட்டி எடுத்துட்டு இதை எப்போ செய்யணும்னா, புதன்கிழமை புதன் உரையில் செய்யணும். சரிங்களா? ஒரு வளர்பிற நாளாக எடுத்துக்கோங்க. புதன்கிழமையில் செய்யுங்க. ஒரு கேண்டிலை அந்த கேண்டிலை ஏற்றி உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரபஞ்சத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணுறப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதா, உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதா, உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதா உங்கள் இமேஜினேஷன் இருக்கணும். அவங்க உங்கள் மேலே ஒரு ஒளிக்கதிரை இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த கேண்டிலில் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக பண்ணுறேன், என்னோடய பணம் ரிட்டர்ன்ஸ் வரணும், எனக்கு பொருளாதார நிலையில் உயர்வு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த கேண்டிலுக்கு அதே மாதிரி பிரபஞ்ச ஆசீர்வாதம் பண்ணுது, உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த கேண்டிலில் ஒரு இமேஜினேஷனில் ஒரு பிம்பத்தை உருவாக்குங்க. உருவாக்கி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு கேண்டிலை ஏற்றுங்க. ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். மணி கம் டு மீ, மணி கம் டு மீ, மணி கம் டு மீ அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கள். உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த கேண்டில் நல்லா எரியட்டும். பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணுறப்போ உங்களுக்கு பிரபஞ்சமாக எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மணி கம் டு மீ, மணி கம் டு மீ அப்படிங்கிற மட்டும் ஒரு பிரார்த்தனையாக வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கேண்டிலை குளிர வச்சுருங்க. அப்படியே எடுக்க வேணாம். இது மாதிரி ஒரு 7 நாள்லேருந்து 11 நாள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேண்டில் எரிஞ்சு முடியட்டும். முடிகிற வரைக்கும் இதை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எரிஞ்ச
மேலே கேண்டீனில் எரிஞ்சிச்சில இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தில், பால் உள்ள மரம், வேப்ப மரத்தில் வேணால் வேறு மரம், மாதுளை மரம் இல்லை மாமரம், இந்த மாதிரி வளர்ச்சியை கொடுக்குற மரத்தில் வேரில் வந்து இந்த எரிஞ்ச துகளில் போட்டுருங்க. இந்த பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்து வச்சிங்களா, ஒரு ஃபோட்டோ காப்பி வரைஞ்சி வச்சிங்கள சார்ட்டில், இதை வந்து தினமும் காலையிலையும் இரவும் தினமும் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே பாருங்கள். பார்க்குறப்ப உங்களோட பண தேவைகளை மட்டும் மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. பிரபஞ்சம் அதுக்கான வழியை உங்களுக்கு வகுத்து கொடுக்கும். பண தேவைகளை உடனே பூர்த்தி செய்யும். பணம் வரவு உங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபீட்பேக் இருக்கும். பணம் வர ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவிங்க. நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன்.